இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதுல போலீஸும் சம்பந்தப்பட்ட கதை. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்காரு. ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எதிர்த்து ஒரு வணக்கம் சொல்லுமா? ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேல் சார். வடிவேல் சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்க்கும் போதே தெரியுது, அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு, சார் கருப்பா இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையா தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு உதாரணம் நம்ம வடிவேல் சார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாருங்க, அவர் சிரிக்கும் போது கூட பல்லு கூட வெள்ளையா தாங்க தெரியுது. இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளா இருக்கும், அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த கரை படிச்சு அந்த வெத்தல் பாக்கெல்லாம் போடும் அந்த ஒரு கரையா இருக்கு. ஆனால் வடிவேல் சார் சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையா தான் இருக்கு. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பா இருக்கும், சொத்த பல்லு சாக்லேட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வடிவேல் சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட் மாதிரியே அவரோட மனசும் வெள்ளையா தான். பேசும்போது வடிவேல் சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்க இந்த படத்தை நான் வெற்றி படமா ஆகிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவருடைய குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி PR சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசுல உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் காலையில நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா தம் பிடிச்சி பேசினார். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படாவது 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள், சார் காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க, இந்த ட்ரெஸ் போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அதை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துருவா. ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கிரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ கிரௌட் இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ கிரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க காங்கிரஸ்ல இருக்கீங்களா இல்ல காமராஜரை பர்டிகுலரா சொல்றீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட் மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி, இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா
நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டாரு, இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போ அதுல வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சது. ஏன்னா சப்போஸ் நான் வரலவா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்துல இவர் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அதுல தெரிஞ்சது. சோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்,